ஆப்கி அதாலத்ல போஜ்புரி படங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரவி கிஷன் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு லட்சியத்துக்காக ரொம்பவே பாடுபடுறவரு. ரவி கிருஷ்ணன் சார், எங்களுக்கு உங்க சைல்ட்ஹுட் பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சுமார் 7-8 வயசுல இருந்தே தெருக்கள்ல எந்த ஊர்வலம் வந்தாலும் அதுல ஆடுறதுக்கு போயிடுவீங்களாமே. அங்க தாறுமாறா ஆடுவீங்களாமே. ராம்லீலால சீதாவோட ரோல் உங்களுக்கு கிடைச்சது. ஆனா அமிதாப் பச்சன் ஆகணும்னு கனவு கண்டிருக்கீங்க. பிரஜத் சார், நீங்க இந்த மாதிரி விஷயங்களை தோண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது யாருக்குமே தெரியாது. ஆமா, சங்கீதத்துல ஏன்னா தாய் பகவதியோட கருணை எனக்கு இருந்துச்சு. சங்கீதம், அதாவது மியூசிக் கேட்டாலே என்னோட கால் தானாவே ஆட ஆரம்பிச்சிடும். அது எங்க நடந்தாலும், கல்யாண ஊர்வலம் இல்ல எதுவா இருந்தாலுமே கூச்ச படமா நான் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவேன் சார். அங்க அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ராம்லீலால இந்த கலைகளும் வெளியே வந்துச்சு. அப்புறம் ராம்லீலால சீதா ரோல் கிடைச்சது. நான் அம்மாவோட புடவைய எடுத்துட்டு போவேன். அப்பா என்ன ரொம்பவே கண்டிச்சிருக்காரு. அதாவது நான் அந்த நாடகத்துல ஆட்டக்காரி மாதிரி போய் ஆடுறேன்னு என்ன நிறையவே அடிச்சிருக்காரு. வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு அப்ப தெரியாது இந்த தேசம் ஆட்டக்காரியை தான் சூப்பர் ஸ்டாரா ஆக்க போகுதுன்னு. அதாவது இவ்வளவு பெரிய ஆக்டர் ஆக்குன்னு அப்ப அவருக்கு தெரியாது. ஆம்பிஷியஸ், நீங்க சொன்னது சரிதான். ஏன்னா நான் இருந்ததே மண் வீட்ல தான். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா ஒரு பூசாரி தான். எங்க அப்பாவோட தேஞ்சு போன சைக்கிளையும் பிஞ்சு போன வேஷ்டியவும் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அம்மா புது புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லை. அதனால அவங்களுக்காக ஒரு புது வீடு, அம்மாக்காக ஒரு புது புடவையும் வாங்கணும்னு நினைச்சேன். அப்பாக்கு புது வேஷ்டி வாங்கி கொடுக்க, புது வீடு வாங்குறதுக்காகவும் புது புடவை வாங்குறதுக்காகவும் நீங்க தீவார்ல நடிச்ச அமிதாப் பச்சன் மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்களா? ஆமா 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 ஆமா, நீங்க சொன்னது சரிதான். என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நான் என்ன வேணா பண்ண துணிஞ்சிட்டேன். ரவுடியாகவும் தயாரா ஆமா இருந்தீங்களா? ஆமா, என்ன வேணா பண்ணிருப்பேன். என் மைண்ட் முழுக்க அந்த நேரத்துல ஒரே நோக்கம் தான். எனக்கு அவங்க மட்டும்தான் கடவுளா தெரிஞ்சாங்க. நான் கடவுளை பார்த்ததில்ல. என்னோட கடவுளை நான் அலங்கரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நிலைமையவும் மாத்தேன். ஆனா இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், கோயில நீங்க திருடி இருக்கீங்களாமே. ஆமா 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 ஆமா, நான் கடவுளோட குழந்தை. நீங்க பாத்தீங்கன்னா அனுமான் கோயில்ல சனிக்கிழமைகள்ல நிறைய காசெல்லாம் போடுவாங்க. அங்க நான் கோவில சுத்தி வருவேன். அங்க பாத்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. 10 பைசா, 5 பைசா, 20 பைசா எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பெருசு. அதனால ஒரு ரவுண்ட் அடிக்கும் போதெல்லாம் 1-2 காயின்ஸ் எடுத்துருவேன். அப்புறம் செவத்துல குங்குமம் ஒட்டி வச்சிருப்பாங்க, அதுலயும் காயின்ஸை ஒட்டி வச்சிருப்பாங்க. அதையும் எடுத்துருவேன் நானு. அதோட உங்க அப்பாவோட கடையில இருந்து நீங்க காசு திருடுவீங்களாமே. ஆமாமா, அப்பாவோட பால் கடை இருந்துச்சு, அங்கேயும் காசெல்லாம் திருடி இருக்கேன். அதுக்கு அடி வாங்குனீங்களா? ஆமா, பயங்கரமா அடி விழும். எங்க அப்பா லெதர் பெல்ட் வச்சிருந்தாரு. அதை வச்சு சும்மா பின்னி எடுத்துருவாரு. அந்த அடி வாங்கி தான் நான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லணும். ரவி கிஷன் சார், ஒரு பூசாரியோட மகன், பொய் சொன்னீங்க, திருடவும் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் அமைதியா பெரிய ஸ்டார் ஆகணும்னு மும்பைக்கு வந்துட்டீங்க. அமைதியா வரல ரஜத் சார். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா என்ன ரொம்ப அடிச்சிட்டாரு. சீதாமா ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ரெட் ஹேண்டடா நான் எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன். எங்க அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காராலே என்ன சாகுற அளவுக்கு அடிச்சிட்டாருன்னே சொல்லணும். அதை பார்த்து பாவப்பட்டு எங்க அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. இங்கேயே இருந்தா உயிர் பொழைக்க மாட்ட, ட்ரெயின் பிடிச்சி எங்கேயாவது போயிடுன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான் ஓடி வந்தேன். இல்லனா எங்க அப்பாவே என்னை அடிச்சு கொன்றுப்பாரு. அப்ப அவர் அன்னைக்கு அடிச்சது நல்லது இல்ல? ஆமாமா, அன்னைக்கு அவர் என்ன அடிச்சது கரெக்ட் தான். இல்லனா இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். நீங்க முதல்ல மும்பைக்கு போய் சேரும்போது நீங்க மிதுன் சக்கரவர்த்தி மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. அப்ப எனக்கு நீளமான முடி இருந்துச்சு. எல்லாரும் நீ பாக்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்ப வர கொஞ்சம் சாஞ்சி நடப்பேன். என்னன்றது கூட கத்தி தான் கேட்பேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அவ்வளவு அழகாலாம் இல்ல. நானும் மிதுன் சக்கரவர்த்தியும் ஒரே எண்ணம்னு நினைச்சேன். அதாவது இவரும் நம்மள மாதிரி தான். ஒருவேளை நம்ம அவருக்கே ஃபேன் ஆயிட்டா எப்படியாவது பொழப்ப ஓட்டிடலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைச்சிடும் நினைச்சேன். அப்புறம் மக்கள் என்னப்படி அவரு உயிரோட இருக்காரு, அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் காப்பி பண்ணா எப்படி வேலை கிடைக்கும், நீ ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு எல்லாரும் சொன்னாங்க. மிதுன் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் வி ஹேவ். டிஸ்கோ டான்சர். அது மட்டும் இல்லாம அவரோட எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன். அவருக்கும் இது நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நாங்க சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கோம். அப்படிதான். அவரை மாதிரி ஒரு ஆக்டரை பார்க்கவே முடியாது. உங்களுக்கு எப்படி ரோல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது? அது எப்படி கிடைச்சதுன்னா, இம்ரான் காலித்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவரு ஷெட்டி மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தரோட மகன். அவர் ஒரு பழைய வில்லன். அவரோட மகன் ஹிருதய் ஷெட்டி
அவரு பீதாம்பரம்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பண்ண போறோம், அந்த படத்துல நீனும் பண்ணுன்னு சொன்னாரு. நானும் பண்ணேன். ஆனா அந்த படம் ரொம்ப மோசமா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணேன். ஆனா நிறைய படங்கள் எனக்கு ஃப்ளாப் தான் கொடுத்துச்சு. அப்ப நான் பாந்திரால இருந்தேன். அப்போ சின்ன 10க்கு 12 ரூம்ல தான் இருந்தேன். அங்க இருக்கும்போது தினமும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். படம் பண்ணி ஆகணும்னு பெரிய லட்சியத்தோட இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கஜோல் கூட உதார்கி ஜிந்தகி அப்படின்ற படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துல மோஷ்மி சாட்டர்ஜியும் நடிச்சிருந்தாங்க. என்னோட குரு எனக்கு கன்னட படங்களை கொடுத்தாரு. அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அங்கிருந்து தான் இது ஆரம்பிச்சது. அந்த படங்களும் சரியா ஓடல. அதுக்கப்புறம் ஆர்மி படம் ஒண்ணு கிடைச்சது. அதுல ஷாருக் கான், ஸ்ரீதேவி எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் சரியா ஓடல. அதுக்கப்புறம் மிதுன் சவால் கூட ஒரு படம் நடிச்சேன். இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்ஸும் எனக்கு ஒழுங்கா பணமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா, காசு கொடுக்க மாட்டாங்க, ஆனா வேலை மட்டும் ஆமா வாங்கிப்பாங்க. என்கிட்ட காசு வேணுமா இல்ல வேலை வேணுமான்னு கேட்பாங்க. ஒருவேளை காசு வேணும்னா வேலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வேலை கொடுங்க, காசு வேணான்னு நான் சொல்லுவேன். டிராவலிங்க்கு மட்டுமாவது பெட்ரோல் கன்வெயன்ஸ் கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். இப்படிதான் நான் என்ன வேணா நடக்கட்டும், ஆனா வேலை மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா எப்ப உங்களுக்கு உங்களோட நடிப்பை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத பத்தி நீங்க தெளிவா எங்களுக்கு சொல்ல முடியுமா? சதீஷ் கௌஷிக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ இறந்துட்டாரு. அவர் தான் தேரே நாம்னு ஒரு படத்துக்காக என்ன கூப்பிட்டாரு. உங்க ஷார்ட்லயும் அது வந்துச்சு. அது சல்மான் கானோட படம். அந்த படத்துல பண்டிட் ரோல் நான் பண்ணிருந்தேன். அதுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நேஷனல் அவார்ட் நாமினேஷன்லயும் வந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் மக்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் எனக்கு பெருசா வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் பல படங்கள் நான் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நான் ஹிந்தியில எடுபட மாட்டேன்னு. அப்புறம் இங்க நிறைய பேரு இருக்காங்க, எல்லாருமே ஹிந்திக்காரங்க. அப்ப நான் இங்க உண்மையாவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். மறக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக சுக்லா அப்படின்ற என்னோட சர்நேமையும் நான் எடுத்துட்டேன். அந்த அதுக்கப்புறம் டைம்ல நீங்க காஸ்டிங் கவுச் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்களாமே? ஆமா ரஜத் சார், அப்பப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் தானே. ஆனா நான் அங்கிருந்து ஓடிட்டேன், பாதுகாப்பாவும் வந்துட்டேன். அங்க நான் மாட்டிக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை நியாயமான வழியில தான் பண்ணணும். அப்பா கத்து கொடுத்ததும் எனக்கு அதை மட்டும் தான், நல்ல வழியில போகணும்னு. அப்பதான் முடிவு நல்லபடியா இருக்கும். ஷார்ட் கட்ஸ்ல போக கூடாதுன்னு. என்னோட வாழ்க்கையில நான் ஷார்ட் கட்ஸை பத்தி எப்பவுமே யோசிச்சதே இல்ல. நான் ஷார்ட் கட்ஸ்ல போக கூடாதுன்னு முடிவு பண்ண. நான் டேலண்டட்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டார் ஆயிட்டாங்க. அக்ஷய்குமார் அந்த டைம் தான் வந்தாரு, அஜய் தேவ்கன் வந்தாரு. 90ஸ்ல என் கூட சில பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஸ்டார் ஆயிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு நாள் வரும்னு நான் நினைச்சேன். சூரியன் கண்டிப்பா ஒரு நாள் எனக்காகவே உதிக்கும்னு நான் நினைச்சேன். நான் ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கிற ஒருத்தன். அது மட்டும் இல்லாம ரஜத் சார், அப்படியே நடந்துச்சு. ஆனா பல பிரச்சனைகளை. ஆனா என்ன ஆச்சுன்னு நீங்க முழுசா சொல்லல. அவங்க யாரு? அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கே. அது ரஜத் சார், அது வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். இல்ல இதுக்கப்புறம் நடக்கலாம், இல்ல நடக்காமையும் இருக்கலாம். நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. பட் நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஃபேம்ல இருக்க ஆளுங்களா இருக்காங்க. ரொம்பவே பெரிய ஆளுங்களா இருக்காங்க. நல்ல வேளை நான் அங்கிருந்து தப்பிச்சுட்டேன். நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்னே சொல்லணும். நான் என்ன முடிவெடுத்தேன்னா, வேண்டாம் பரவாயில்ல, எனக்கு படம் வேண்டான்னே முடிவெடுத்துட்டேன். காஃபி குடிக்க நைட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. காஃபி டே டைம்ல தானே குடிப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் அங்க மாட்டல. அப்போ ரகசியங்கள் வெளியே வரதுனால இன்னொரு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது உங்களை பார்த்து, உங்க பாடியை பார்த்து ஜிக்லு ஆறதுக்கான ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சதாமே? ராம், தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ என்னோட பொசிஷன் மாறிடுச்சு. லைஃப்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆஃபர் வந்துட்டே இருந்துச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கும். எல்லாரும் இதுல மாட்டிக்கிட்டா ரொம்பவே கஷ்டப்படணும். நான் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் மட்டும்தான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நான் எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டப்படும் போது எங்கேயும் மாட்டிக்காதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. என் மேல நான் முழுசா நம்பிக்கை வச்சேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. வாய்ப்புக்காகவும் நான் எங்கேயுமே கெஞ்சவே இல்லை. அதனாலதான் இந்த முழு தேசமும் என் மேல அன்பு காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உலகமும் என்ன ரவி கிருஷ்ணனா பாக்குறாங்க. நன்றி. ரவிகிருஷ்ணன் சார், உங்களை பல பேர் தப்பான வழியில உங்களை கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல? ஆனா நீங்க தப்பான வழியில போல. அதனால நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. எப்படி இது சாத்தியம்?
சையா அமர்னு ஒரு படம் இருந்துச்சு. மோகன் சார், பிரசாத் சார் அதை எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அந்த டைம்ல நான் அந்த படத்தை பண்ணேன். அப்புறம் கால் பண்ணி கேட்கும்போது போஜ்பூரி படம்னு சொன்னாங்க. அந்த படத்தெல்லாம் யாரு பாப்பான்னு கேட்டேன். அப்போ போஜ்பூரி இண்டஸ்ட்ரியவும் மூடிட்டாங்க. ரொம்பவே குழம்பி போயிட்டேன். அதனால நான் என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணேன். எங்க ஊர்ல இருக்க ஒரு நம்பருக்கு கால் பண்ணேன். அம்மா கேக்குறீங்களா, ஒரு படம் இருக்கு, போஜ்பூரி படம், 75,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. நான் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்டேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்ப நான் என்ன சொன்னேன்னா, போஜ்பூரி படம்லாம் பண்ணனா அப்போ இந்தியில என்ன யாரு பாப்பாங்க நான் கேட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா, கிராமத்து மக்கள் பாப்பாங்கன்னு சொன்னாங்க. யாரும் பார்க்கலனா கிராமத்து மக்கள் தான் உட்காந்து பாப்பாங்க. போஜ்பூரி புரியும்ல? வரே வா. எல்லாரும் ஹர் ஹர் சொல்லுங்க, 2 கையை தூக்கி சொல்லுங்க. நம்ம பார்வதி பதே ஹரா ஹரா. அதேதான். அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கிராமங்கள்ல இந்த படம் பாப்பாங்கன்னு. சோ அந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ரஜத் சார், அது அந்த சிவனோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுல இருந்து என்னோட சூப்பர் ஸ்டாரோட பயணம் ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட போஜ்பூரி படத்துக்காக எனக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது. போஜ்பூரி படங்களுக்கு முதல் முறையா அந்த மாதிரி அவார்டு கிடைச்சது. அப்புறம் ரஜத் சார் போஜ்பூரி மொழியிலையும் நல்ல படங்கள் இருக்குன்னு தேசத்துக்கு என்னால காட்ட முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம படங்கள் மூலியமா எனக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. உதித் நாராயணன் சார் அந்த படத்தை உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா பல படங்கள் உருவாச்சு. பண்டிட் சார் ஒரு படம் பண்ணாரு, அதுவும் ரொம்பவே நல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 முக்கியமான படங்கள் மூலியமா மனோஜ் திவாரி சார் வந்தாரு. அதுக்கப்புறம் போஜ்பூரி இண்டஸ்ட்ரி பல உயரங்களுக்கு போச்சு. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனீங்கன்ற விஷயத்தை நாங்க கிளிப்ஸ்லயே பார்த்தோம். வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் இருக்கணும்ல சார். ஆனா உங்க அப்பா உங்களை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சார்ல. ஆனா இந்த மாதிரி நீங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதை பார்த்தாரா? என்னோட வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட கஷ்டங்களும் முழுசா போயிடுச்சு. லோன்ல இருந்த வீட்டையும் நாங்க மீட்டுட்டோம். அப்புறம் மண் வீடும் பெரிய பங்களாவாயிடுச்சு. வண்டி வந்துச்சு, நல்ல துணிமணிகள் வந்துச்சு, ஊரெல்லாம் அவரை பார்க்க வந்தாங்க, மரியாதை கிடைச்சது. கடன் எல்லாமே தீந்துருச்சு. தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு. எல்லாருக்குமே வீடுகள் கிடைச்சது. பகலா நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் அதுக்கு பதிலா ஒரு பெரிய குடும்பமே செட்டில் ஆயிடுச்சு. நீங்க எப்பவாவது உங்க அப்பாக்கு உங்களோட படங்களை போட்டு காமிச்சிருக்கீங்களா? அதாவது நான் சொல்ற படம் ஜீனா ஏதோ டோக்டால். ஆமா, ஜீனா ஏக்தோ டோக்டால்னு ஒரு படம் இருந்துச்சு. அப்பாக்கு அந்த படத்தை நான் காமிச்சேன். ஆனா அவரு என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. இப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவன் என்னோட மகன் தானான்னு எல்லார்கிட்டையும் கேட்டாராம். அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் ஒரு பூசாரி, அவர் வீட்டுல எப்படி இப்படி ஒரு ஹீரோ பிறந்தான்னு நினைச்சிருக்காரு. அவரு என்ன ஆச்சரியமாவே பார்த்துட்டே இருந்தாரு. கடவுளே வந்து பிறந்திருக்கான்னு நினைச்சாரு. அதுக்கப்புறமா போயிட்டாரு. அவர் என்னோட குரு ரஜித் சார். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில குரு யாராவது அப்படின்னு இருந்தாங்கன்னா, நான் குருன்னு நினைக்கிறது எங்க அப்பாவை மட்டும்தான். அவர் ஒரு பெரிய அறிஞர்னே சொல்லணும். இல்ல அவரு படம் பார்க்கும்போது என்னோட மகன் ரவி ஏன் இவ்வளோ தப்பா பேசுறாருன்னு கேட்டிருக்காரா? அதுல 452 ஹார்ஷ் வேர்ட்ஸ். எந்த படம்? 452. ஆமா இருக்கும், சொல்லிருப்பேன் நான் ஏதாச்சும் ஒரு படத்துல. பாருங்க சார், அப்ப நான் அரசியல்வாதியெல்லாம் இல்ல. அப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டா மட்டும்தான் இருந்தேன். அப்போ நான் பண்ணிருக்கேன். இப்ப நான் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலா இது. அதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு ஃபயர்ல தான் இருந்தேன். வாழ்க்கையில வேலை கிடைக்காம நான் ரொம்ப பசியில இருந்தேன். அதனால யாரும் திட்டு, அது பண்ணு இது பண்ணுன்னு எதை சொன்னாலும் சரி, உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பல பேர் உயிரையும் நான் காப்பாத்த நினைச்சேன். அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப என்கிட்ட வேற வழி இல்ல. இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. வயசும் ஆயிடுச்சு. பசங்க பெரியவங்களாகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரியுது. ஒரு ஹீரோக்குன்னு முக்கியமான சில கடமைகள் இருக்கு. அத நாம தான் பாத்துக்கணும். சமூகத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஹீரோ அவனுக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கிக்கணும். ஹீரோ ஷுட் நாட் டூ திஸ், ஹீரோ ஷுட் நாட் டூ தட், பிகாஸ் ஹி இஸ் a ஹீரோ. ஹீரோக்குன்னு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. நான் இப்பதான் அதை ரியலைஸ் பண்றேன். அத ரொம்பவே கவனமாவும் தெளிவாவும் கொண்டு போயே ஆகணும். இப்போ பல விஷயங்கள் மாறி போயிருக்கு. நான் இப்போ ரொம்பவே அமைதியா ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நீங்க இன்னைக்கும் புதுசா மலர்ந்த பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே. உங்க இளமையோட ரகசியத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நீங்க ரொம்பவே அழகான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது
முதல் விஷயம், நான் ஒரு வெஜிடேரியன். தினமும் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் ஒரு சிவபக்தன், தவறாம பூஜையும் பண்ணுவேன். கட்டுப்பாடோட இருப்பேன். எல்லாரும் மாதிரியும் உங்ககிட்டயும் கண்டிப்பா ஒரு பிசினஸ் இருக்கும். ஆனா என்கிட்ட எந்த பிசினஸும் இல்ல. நானே ஒரு பிசினஸ் தான். நானே எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தான். அதோட பல ப்ரொடியூசர்களோட பல 100 கோடிகள் என் முகத்து மேல டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300-400 கோடி செலவுல உருவாகிற படங்கள், வெப் சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல அக்ஷய்குமார் சார் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய படங்கள். இன்னமும் என் முகத்து மேல 300-400 கோடி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதனால நான் ரொம்ப பார்த்து இருக்க வேண்டியதா இருக்கு. ப்ரொடியூசரும் என்னால நஷ்டப்பட்டுற கூடாது. அப்புறம் உங்கள மாதிரி ஃபேன்ஸும் உங்களோட அன்பால என்னை இங்க சேர்த்திருக்கீங்க. அதனால நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது என்னோட உடம்பு என்னோட ஷோரூம்னு சொல்வீங்களாமே? ஆமா, இது என்னோட ஷோரூம் தான். நீங்களும் எல்லாரும் உங்களோட உடம்ப இப்படியே ஃபிட்டா வச்சுக்கோங்க. எல்லாரும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கீங்க. ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஹெல்த் தான் முக்கியம். காசு வரும் போகும், எல்லாமே வரும் போகும். ஆனா ஹெல்த் தான் ரொம்பவே முக்கியம். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். ரஜத் சாரை பாராட்டியே ஆகணும். அவருக்காக கையும் தட்டியே ஆகணும்.